வணக்கம். தமிழ் மூவியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதில் நான் இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து செப்பரேட்டாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. உங்களுக்கு லோக்கலில் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிசோர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த GitHub லிங்கில் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் கைடு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான எல்லா டவுன்லோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கான்செப்டில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து லைக் க்ளவுட்ராலெல்லாம் இருக்குது, விஎம் வந்து இருக்குது. ஸோ க்ளவுடரா விஎம். ஸோ க்ளவுடரா வந்து விஎம்லாம் முன்னாடி ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கரண்ட்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஓனாக நம்மளே ஒரு விஎம் CentOS எடுத்து அதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லா ரிசோர்ஸுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதை நீங்கள் வந்து ரிப்ளிகேட் பண்ணணும், நீங்கள் ஒன்று ஒன்றா போய் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும்னா அதுவே ஒரு பெரிய வேலை. அதுவே வந்து ரொம்ப நேரம் ஆயிரும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதிலே நம்ம ரொம்ப நாள் உட்காந்துட்ருப்போம். ஸோ அதனால் அப்படி பண்ணாமல் நம்ம வந்துட்டு நம்மளே இன்ஸ்டால் பண்ணி ஒரு விஎம்மாக க்ரியேட் பண்ணிட்டோம். அதாவது ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணியாச்சு, ஒரு இமேஜ். ஸோ அந்த இமேஜ் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அந்த இமேஜை ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்து இம்போர்ட் பண்ணி உங்களோட சிஸ்டம் இதுன்னு வச்சுக்கோங்க, விண்டோஸு. நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிற லைக் பிக் டேட்டா எக்கோசிஸ்டம், நம்ம அதில் வந்து ஸ்பார்க் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், HBase இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், காஃப்கா இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், ஐ திங்க். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து லினக்ஸில் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம விர்ச்சுவலாக ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய விர்ச்சுவல் சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் வந்துட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு ஆரக்கிள்லேருந்து ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம விர்ச்சுவல் VMwareன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம VMware யூஸ் பண்ண போகிறோம். ஸோ VMwareஐ ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். திஸ் இஸ் VMware. ஸோ VMware இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா, VMware இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ VMware இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா, இது ஒரே சிஸ்டத்தில் 2 OS வந்து போட்டுக்கலாம். ஸோ வெளியில் வந்து விண்டோஸ் இருக்குது. இது நம்மளோட விண்டோஸு, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற விண்டோஸு. அதுக்குள்ளே நீங்கள் விர்ச்சுவல் மிஷின் VMware இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இங்கே நீங்கள் வாட் எவர் நம்ம Hadoop ரிலேட்டட் HDFS எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி இங்கே பக்காவாக எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட செட்டப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம விண்டோஸ் இருக்குது ஆல்ரெடி. நீங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்ளி விண்டோஸில் தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ விண்டோஸில் ஃபஸ்ட்டு VMware சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஸோ VMware இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, எல்லா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ஒரு பேக்கேஜாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜ் யார் க்ரியேட் பண்ணாங்க பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் மூவி டீம்லேருந்து உஸ்மான் க்ரியேட் பண்ணார். ஸோ அவருக்கு இந்த டைத்தில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த இதில் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி பக்காவாக டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த லைக் பேக்கேஜ், இந்த விஎம்ஐ. ஸோ இந்த விஎம்ஐ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? அதை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிங்கன்னா யூ ஆர் குட் டு கோ. அவ்வளோதான். இட் இஸ் வெரி சிம்பிள். ஈஸியாக நீங்கள் ஒரு 1 ஹவரில் யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு கோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சலாம். என்விரான்மெண்ட் செட் ஆயிரும். அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, VMware சாஃப்ட்வேர் டவுன்லோட் லிங்க்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து மாறிட்டே இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது எது லேட்டஸ்ட்டாக இருக்கோ அது வாங்கிக்கோங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நிறைய இருக்கும், குழப்புற மாதிரி அங்கங்கே டவுன்லோட் லிங்க் அப்படி இப்படின்னு இருக்கும். அங்கே எங்கேயுமே போக தேவையில்லை. ஜஸ்ட்டு கீழே வாங்க, VMware ஒர்க் ஸ்டேஷன் பிளேயர். நமக்கு வந்து பிளேயர் தான் தேவை. ஸோ இதில் வந்துட்டு இந்த ட்ரை ஒர்க் ஸ்டேஷன் 11 பேர் விண்டோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் நவுன்னு கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகுது. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் அதை விட்டுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியில் என்ன கேட்கும்னா, அது வந்துட்டு 2 ஆப்ஷன் கொடுக்கும். ஒன்று வந்து கீ என்டர் பண்ணுங்கன்னு சொல்லும். அப்படி இல்லை பர்சனல் யூஸுக்குன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இதை விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிடலான்ட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கீன்னு பார்த்தோன்னா கீயை கொடுக்கணும்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து தப்பாக பண்ணிடுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு பர்சனல் யூஸுக்கு இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் இட்ஸ் லீகல் சாஃப்ட்வேர் ஃப்ரம் அவங்களோட VMwareலேருந்தே நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட VMware பிளேயர். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு இதில் ஒன்றும் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை டெலிட் பண்ணிடுறேன், ரிமூவ் ஃப்ரம் லைப்ரரி கொடுத்துட்றேன். ஓகே, இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஓப்பன் செட்டப்பு. ஸோ இருக்கட்டும், நம்ம இதுக்கு திருப்பி வரலாம். இப்போ இன்னொரு சாஃப்ட்வேர் என்ன பண்ணோன்னா, நம்ம உங்களுக்கு நான் அந்த VMware இது கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, CentOS VMware இமேஜ். ஸோ இந்த இமேஜையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வரும். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போது கரண்ட்லி இது பப்ளிக் ஆக்சஸில் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் இமீடியட்டாக நம்ம கோர்ஸ் போயிட்டுருக்கலாம், நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுவீங்க. நான் பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ப்ராப்ளி ஒரு மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது வந்து பப்ளிக்காக இருக்காது, ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ ரீசெண்டாக பார்க்குறவங்களுக்கு இது பப்ளிக்காக தான் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு இது இப்படி வரும். என்னோட டவுன்லோட்ஸ் போய் காட்டுறேன். இப்படி போய் டவுன்லோட் கிளிக் பண்ணலாம். ஸோ அந்த 7Z அப்படின்னு வருது. ஸோ தமிழ் பூமி CentOS 64 பிட்டு TVWD 7Zன்னு வருது. ஸோ இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது 7Zன்னு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை வந்துட்டு யூ ஹாவ் டு அன்சிப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அன்சிப் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், அதுக்கு வந்து 7zip அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது அன்சிப் சாஃப்ட்வேர் இருந்தாலும் பரவாயில்ல. பட் நாங்கள் இது யூஸ் பண்ணுறோம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இதை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் நத்திங் பட் அதை அன்சிப் பண்ணுறதுக்கு மட்டும்தான், வேறு எதுக்குமே தேவையில்லை. இதை அன்சிப் பண்ணிட்டு டவுன்லோட் வச்சுட்டு இப்படி வந்துடும். இது டவுன்லோட் ஆகிருமா, அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் ஓப்பன் வித் கொடுத்துட்டு 7zip ஃபைல் மேனேஜர்னு கொடுத்து இதை அன்சிப் பண்ணிடுங்க. ஓகேவா? இதை அன்சிப்னு இருக்கல, எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இங்கேயே வந்துடும். தமிழ் பூமின்ட்டு ஒரு இடத்துல வந்துடும். தமிழ் பூமி CentOS TVWDன்னு இப்படி வந்துடும். பார்த்தீங்களா? இது வந்துருச்சு. இது வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 10 GB சைஸ் இருக்கும். லைக் இது பண்ணதுனால அரௌண்ட் 4 GB கிட்ட 6 GB கிட்ட கம்ப்ரஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது வந்துருச்சு. இப்போ ஒன்றுமே பண்ணலாம், நீங்கள் ஜஸ்ட் அந்த VMware பிளேயருக்குள்ளே போங்க. பிளேயருக்குள்ளே போயிட்டு இதில் ஓப்பன் விர்ச்சுவல் மிஷின் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே அதை டவுன்லோட் பண்ணிடுறீங்களோ அந்த இதுக்குள்ளே போங்க. CentOSல போய்ட்டு இது கிடைக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இப்படி லோட் ஆயிரும். இப்படி லோட் ஆனதுக்கப்புறம் எடிட் விர்ச்சுவல் மிஷின், இதில் வந்து 4 GB உங்களுக்கு இனிஷியலாக செட் ஆகிருக்கும். நீங்கள் உங்களோட சிஸ்டத்தோட இதை பொறுத்து கூட குறைய மாற்றிக்கலாம். 4 is ஓகே தான். நான் என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்குது, நான் மல்டிபிள் இது ரன் பண்ணுறேன்றதுனால ஒரு 5 GB கொடுக்குறேன். உங்கள்கிட்ட லைக் இஃப் யூ ஹேவ் அரௌண்ட் 16 GB RAM 12 GB RAM இருந்துச்சுன்னா பெட்டர் 6 GB கொடுங்க. பட் உங்கள்கிட்ட 8 GB தான் இருக்குன்னா 4 GB மட்டும் கொடுங்க. ஏன்னா உங்களோட விண்டோஸும் பேரலாக ரன் ஆகணும். அப்படின்னா அது ரொம்ப ஸ்லோ ஆயிரும். ஸோ இப்படி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அண்ட் இதில் இன்னொன்றும் பண்ணுங்கள். என்ன பண்ணணுன்னா இதில் வந்துட்டு நெட்வொர்க் அடாப்டரில் போய்ட்டு உங்களுக்கு நேட்டுன்னு இருந்துச்சுன்னா அதை பிரிட்ஜுன்னு மாற்றிடுங்க. ஓகேவா? இது ஏன்னா நம்ம வெளியிலேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது நெட்வொர்க் அடாப்டரில் போய்ட்டு எடிட் பண்ணிட்டு நெட்வொர்க் அடாப்டர் இது ஹோஸ்ட் ஒன்லி நேட்டு தான் இருக்குமே மேக்ஸிமம், பிரிட்ஜுன்னு மாற்றி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ப்ளே விர்ச்சுவல் மிஷின்னு கொடுங்க. எனக்கு ப்ளே ஆயிரும். பட் உங்களுக்கு சப்போஸ் ப்ளே ஆகலைன்னா என்ன எரர்லாம் வர வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை விர்ச்சுவல் இது என்ன எனேபிள் பண்ணல அப்படின்னு வரும். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எனேபிள் பண்ணல, ஹைப்பர்-V எனேபிள் பண்ணல, இப்படி நிறைய இது வர வாய்ப்பு இருக்குது நிறைய லேப்டாப்ஸில். ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததுனால சொல்கிறேன். ஸோ அப்படிலாம் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு அதை எப்படி எனேபிள் பண்ணுறது, ஹவு டு எனேபிள் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இன் விண்டோஸ்னு போடுங்க, வீடியோ வரும். அதை அப்படியே பண்ணிடுங்க. சிம்பிள் தான். ஓகேவா? அதை பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்புறம் ஓப்பன் ஆயிரும். அப்புறம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்படி உள்ளே வரும். இதில் CentOS ரிலீஸ் ஃபைனல்னு வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். தமிழ் பூமியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டு இஸ் தமிழ் பூமி, ஸ்பேஸ் கேப்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் தமிழ் பூமின்னு என்டர் பண்ணுங்கள். இது வந்து அகைன் செக்யூரிட்டி லா. பாஸ்வேர்டை சொல்கிறது வந்து லைக் என்ன சொல்கிறது, செக்யூரிட்டி இதில் ஃபெயில் ஆயிரும். இது போய் பண்ணுங்கம்பாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு தானே சொல்கிறோம், அதனால் சொல்லிட்டுருக்கேன். ஸோ தமிழ் பூமின்னு சொல்லி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா இப்படி வந்துடும். உள்ளே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். நான் இதெல்லாம் மாற்றிட்டேன், பேக்ரவுண்ட்லாம் மாற்றி சொல்லலான்ட்டுலாம் இப்படி இருக்குது. ஸோ தட்ஸ் இட், யூ ஆர் குட் டு கோ. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு டெர்மினல், இது வந்து லினக்ஸ் என்விரான்மெண்ட். லினக்ஸ் பற்றி ஒரு தனி வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். பேசிக்ஸ் லினக்ஸ் அதில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் LS போட்டு பாருங்கள். லினக்ஸ் இதில் உள்ள இருக்குது, விச் இஸ் குட். அதுக்கப்புறம் Hadoop FS-LSன்னு போட்டு சும்மா ஒரு கமெண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். Hadoop இருக்கா சிஸ்டம், இது நம்ம Hadoop HDFSல ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறோம். Hadoop இல்லை, ஏதோ எரர் அடிக்குது, ஃபெயிலியர் டு இதுன்னு சொல்லுது. இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஸ்டார்ட் dfs.sh கொடுத்திங்கன்னா எல்லா சர்வீஸும் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் நேமோட எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இந்த கமாண்டு இங்கே இருக்குது. நம்மளோட இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, டீமன்ஸ் டு ஸ்டார்ட் இருக்குல்ல, HDFS. இப்போ HDFS மட்டும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்ட் DFSன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே அது ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணணுன்னா ரெண்டாவது கமெண்ட். ஸோ பஸ் நீங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். எல்லா டீமனையும் உள்ளே ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? இப்போ போட்டோன்னா திருப்பியும் ரன் பண்ணி விட்டுட்ருக்கேன். கிளியர். ஓகே, இப்போ ரன் பண்ணால் நமக்கு இந்த வந்துடுச்சுல்ல. ஸோ இந்த வார்னிங் விட்டுருங்க. இது ஜஸ்ட்டு ஒரு நேட்டிவ் இல்லைன்னு சொல்லும். 32 பிட்டு 64 பிட்டு இந்த காம்பினேஷன். இது வார்னிங் தான், யூ கேன் ஜஸ்ட் இக்னோர் இட். அதை ரிமூவ் பண்ணணுன்னா ஜஸ்ட் அந்த நேட்டிவ் லைப்ரரி ஆட் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். எனக்கு வார்னிங்கிறதுனால ஆஸ் அ டெவலப்பர் எனக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியல, அதனால் விட்டேன். ஸோ நீங்கள் இப்படி LSன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் எதுவும் வராது, பட் எரரும் அடிக்காது. வார்னிங் மட்டும் வந்துச்சுன்னா தட்ஸ் குட், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு சின்ன ஃபைல் அங்கே போட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபைலை போடுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ என்ன பண்ணலான்னா
ஒரு சின்ன டெஸ்டிங்காக உங்கள் லோக்கலில் இருந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது. நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் விஎம்ஆருக்குள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணுவோம்னா கிடையாது. நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கு நீங்கள் வெளியிலே புட்டி அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா, புட்டி WinSCPன்னு நிறைய இருக்குது. புட்டி டவுன்லோட் பண்ணிக்கலாம், புட்டின்னு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை WinSCPன்னு இருக்குது, இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ரீசெண்டாக ஒரு ஐ கேம் அக்ராஸ் சம்திங் நம்மளோட கோர்ஸில் டெவாப்ஸ் கோர்ஸ்லேயே சுதர்சன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது எல்லாமே நம்ம பண்ண முடியுதுனால அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மொபா எக்ஸ்ட்ரீம் ஃபார் விண்டோஸ். ஓகேவா, ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது நீங்கள் EXE இன்ஸ்டாலும் பண்ணலாம், இல்லைனா ஓப்பனும் பண்ணலாம். இப்படி வந்துடும். இப்படி வந்துச்சுன்னா இது மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். நான் க்ரியேட் பண்ணுற செஷனை டெலிட் பண்ணி விட்டுறேன், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். டெலிட் செஷன் கொடுத்திங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்ம இப்போ என்ன ட்ரை பண்ணுறோன்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம VMwareக்குள்ளே போய்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் we are trying to create something here. புட்டி மாதிரி ஒரு வெளியிலே ஒரு தின் கிளைண்ட்டை க்ரியேட் பண்ணி இது மூலமாக நம்ம விண்டோஸை உள்ள லினக்ஸை அக்சஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே ஒரு அப்ளிகேஷன் மாதிரியே வந்துடும். ஓகேவா, ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு எங்கேயோ ரன் ஆகிட்டு இருக்கிறத கூட அக்சஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல சர்வர் இருக்கும், அதை நீங்கள் இந்த மாதிரி புட்டி மூலமாக வேறு ஏதோ ஒரு சிஸ்டத்துலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதை நம்ம லோக்கலாக ரெப்ளிகேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா நம்மளோட கன்வீனியன்ஸுக்காக இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், லைக் ஒர்க் பண்ணுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அதனால தான் இது பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட்டு அந்த மொபைல் எக்ஸ்ட்ரீம் இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு IF கான்ஃபிக்னு அடிங்க. அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஐநெட் அட்ரஸ்னு வரும். ஸோ இது ப்ராட்காஸ்ட்னு இருக்குது. ஸோ ப்ராட்காஸ்ட் தான் நீங்கள் எடுக்கணும். ப்ராட்காஸ்ட் எடுத்து காப்பி பண்ணுங்கள், காப்பி ஆயிரும் ஆக்சுவலி. இங்கே வந்துட்டு டெர்மினல் செஷன் நியூ செஷன் கொடுத்திங்கன்னா இங்கே நிறைய இருக்கும். நம்ம இவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். SSH இதில் ஆக்சுவலி S3 எல்லாமே கனெக்ட் பண்ணலாம், ரொம்ப பவர்ஃபுல்லான இது போல். ஸோ SSH போட்டு இங்கே ஹோஸ்ட்டில் அந்த நேம் கொடுத்துருங்க. ஸ்பெசிஃபை யூசர் நேமில் தமிழ் பூமின்னு கொடுங்க. தமிழ் பூமி தான் யூசர் நேமு. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏதோ எரர் அடிக்குது, என்ன எரர் அடிக்குதுன்னு தெரில. ஸோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஐநெட் அட்ரஸை கொடுத்து பார்க்கலாம். ஒரே நெட்ஒர்க்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த ஐநெட் அட்ரஸ் ஒர்க் ஆகும். நான் தப்பாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ ட்ரை டு சேஞ்ச் இட். ஓகேவா, டூப்ளிகேட் செஷன், ரீநேம் செஷன், எக்ஸிக்யூட் எடிட் செஷன். ஓகேவா, ஸோ இது கொடுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து கொடுப்போம். செஷன் நியூ செஷன் SSH இது கொடுத்துட்றோம். ஓகே ஓகே, லாகின்எஸ் தமிழ் பூமி. ஓகே வந்துடுச்சு. ஹூஆமை எஸ் வி ஆர் இன். ஸோ ஐ திங்க் அதுதான் தப்பு. நான் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் எடுக்கக்கூடாது, நம்ம வந்துட்டு ஐநெட் அட்ரஸ் எடுத்தால் போதும். ஏன்னா சேம் நெட்ஒர்க் தானே, நம்ம பிரிட்ஜுன்னு கொடுத்தோம்ல இனிஷியலாக, அதுதான் இங்கே யூஸ் ஆகுது. ஸோ இது எடுக்க தேவையில்லை, தப்பு. இதுதான் கரெக்டு. ஸோ அதை எடுத்துட்டோன்னா இப்போ நம்ம கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாக நம்ம வி கேன் ஈஸிலி ஏபிள் டு கனெக்ட் இந்த மாதிரி. ஸோ இப்போது அதுக்குள்ளே போய் நம்ம இதுக்குள்ளே போய் ஒர்க் பண்ண தேவையில்லை. நீங்கள் இங்கேருந்தே என்ன கமெண்ட் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ அதே இது இங்கே கொடுக்குற மாதிரிங்களேன், Hadoop FS-LS கொடுத்தா அவங்களுக்கு இங்கே ஒர்க் ஆயிரும். அதே எரர் இங்கே வருது, வேணால் கலராக வருது. ஸோ இது நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. இப்படி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு ஃபைல் அங்கே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ விண்டோஸ்லேருந்து அங்கே மூவ் பண்ணால் மல்டிபிள் வேஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இங்கேருந்து காப்பி பண்ணிட்டு அங்கே கொண்டு போய் போட்டுடலாம். லைக் டெஸ்க்டாப்பில் ஒரு இது இருக்குன்னா இது அப்படியே கண்ட்ரோல் காப்பி கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ திங்க் இப்போ நம்ம உள்ளே இருக்கோம், உள்ளே போய் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்னு கொடுத்தா பேஸ்ட் ஆயிரும். இப்படி தான் நான் அந்த லோகோலாம் கொண்டு வந்தேன். பட் இன்னொரு ஈஸியான மெத்தட், நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணுற மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணலான்னா, இதே மாதிரி தான். இங்கே ஒரு செஷன் நியூ செஷன் எடுத்துக்கோங்க. இங்கே SFTPன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். அதே ஹோஸ்ட் எங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். அதே IP அட்ரஸ் தான் இங்கேயும் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம ப்ரொடக்ஷனில் ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறது. இதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் ப்ரொடக்ஷன்லேயும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரியல் டைமில் எப்படி இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா எந்த என்விரான்மெண்ட்டுக்கு போனாலும் நமக்கு பிரச்சனையே வராது. ஸோ ஹோஸ்ட் நேம் ஓகே கொடுத்துடலாம். டூல்ஸ் மாறும், பட் கான்செப்ட் இதே கான்செப்ட் தான். நான் ரியல் டைமில் நானும் டெய்லி இப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் நான் ஒர்க் பண்ணுது. டெலிட் பண்ணி விட்ருலாம், தேவையில்லை. ஸோ இதான் உங்களுக்கு SFTP வந்துடுச்சு. SFTPயில் லோக்கலில் இருந்து டேட்டாவை அங்கே தூக்கி போட்டுடலாம். ஓகேவா, அந்த வந்துடுச்சு. இதில் ஏதோ சம்திங் வாட் எவர். ஸோ பிளாக்கு க்ளோஸ்டு ஃபுட்டர் இருக்குல்ல நம்மளோட இது, அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சென்டூன்னு இதாக இருக்கா, சென்டூ இருக்குது, பட் அது வேறையாக இருக்குது. ஸோ இங்கேருந்து ட்ராக் லோகோ தான் போட்டோம். ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே டெஸ்க்டாப் போயிடலாம். டெஸ்க்டாப்பில் ஃபுட்டர் இங்கே டெஸ்க்டாப் பண்ணி இங்கே போட்டுறோம். ஸோ வந்துடுச்சு, இங்கே போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்தா அது இருக்கும், இருக்கா அந்த இருக்குது ஃபுட்டர். ஸோ தமிழ் பூமி
இது நம்மளோட மெயிலு. இது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. பாட்காஸ்ட்லேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. கஷ்டப்பட்டு ஃபுட்டெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு விளம்பரம் தான். ஓகே ஃபைன். இப்படி நம்ம we can easily ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது யூஸ் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒன் மோர் நம்மளோட பெயிண்ட்டுக்கு வரேன். ஸோ விண்டோஸில் இருக்குது. விண்டோஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே லினக்ஸுக்காக நம்ம வந்து நான் பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த இமேஜ் இருக்குது. விஎம்வேர்னு ஒன்று இருக்குது. விஎம்வேர் மூலமாக இது இப்படி விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ண விஎம்வேர் யூஸ் ஆகுது. இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம இதில் உள்ள சர்வர் ரன் பண்ணி விட்டுறோம். லைக் ஹடூப் இங்கே ரன் பண்ணி விட்டுட்டு வெளிலேருந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம மொவா எக்ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோம். புட்டி யூஸ் பண்ணலாம். டெல்நெட்டு நிறைய இருக்குது ஆக்சுவலி. ஸோ யூ கேன் யூஸ் எனி டூல் வாட் எவர் கிளைண்ட் யூ வாண்ட் யூஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே தான் நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணுவோம். லைக் இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட் டு லைக் க்ளவுடு கனெக்ட் பண்ணாலும் இதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே இப்படி கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு இதை கற்றுக்கிட்டிங்கன்னா எதுக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை இது ஒரு பேசிக்கான இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இதை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். அண்டு வேறு இதில் வேறு என்ன கான்செப்ட்னா, ரியல் டைமில் நம்ம இப்படி தான் ஒர்க் பண்ணுவோம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் லோக்கலில் ஒர்க் பண்ணுறதை எடுத்து ஜாரை க்ரியேட் பண்ணி அங்கே உள்ளே போட்டு நீங்கள் அதில் ரன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ப்ராசஸ் போகும். அண்ட் நீங்கள் என்ன இது யூஸ் பண்ணலாம், டெவாப்ஸுக்கும் இது யூஸ் ஆகும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு உங்களோட லைக் வேறு க்ளவுடு எல்லாத்துக்குமே இந்த பேசிக்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட்டு. அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுதான் இன்ஸ்டாலேஷன். இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி உங்களுக்கு இந்த மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா யூ ஆர் குட், யூ இன்ஸ்டால் த சிஸ்டம் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அண்ட் that's pretty much it in this video. அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த இன்ஸ்டாலேஷன் நீங்கள் பண்ணி பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நம்ம படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க, டேட்டா இன்ஜினியரிங் குரூப். அப்படி இல்லை லேட்டாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எல்லாம் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஆல்வேஸ் அவைலபிள் டு ரீச். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ ஐ திங்க் தேங்க்ஸ் ஃபார் சேயிங். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய்.